பள்ளி வளாகத்தில் திடீரென நெஞ்சை பிடித்து சரிந்து விழுந்த 8 வயது சிறுமி. 8 வயது நிரம்பிய 3ஆம் வகுப்பு படிக்கும் சிறுமிக்கு மாரடைப்பா? பள்ளி வளாகத்தில் நடந்தது என்ன? அகமதாபாத்ல இருக்கிற தனியார் பள்ளியில 3ஆம் வகுப்பு படிக்கிற மாணவி ஒருத்தங்க பள்ளியோட லாபில இருக்கிற பெஞ்ச்ல உட்கார்ந்து இருக்கும் போது திடீர்னு சரிஞ்சு விழுந்திருக்காங்க. முதற்கட்ட விசாரணையில அவங்களுக்கு மாரடைப்பு ஏற்பட்டு இறந்ததா கூறப்படுது. சிசிடிவியின் அடிப்படையில குழந்தை லாபில நின்னுகிட்டு இருக்காங்க. அப்போ திடீர்னு நெஞ்சு பிடிச்சிட்டு கொஞ்ச தூரம் நடந்து போயிருக்காங்க. அப்போ பக்கத்துல இருந்த பெஞ்ச்ல உட்கார்ந்து இருக்காங்க. அசௌகரியம் ஏற்பட்டதுனால சிறிது நேரம் என்ன செய்யறதுன்னு தெரியாத சிறுமி அப்படியே பெஞ்ச்ல இருந்து சரிஞ்சு விழுந்திருக்காங்க. ஆசிரியர்கள் சிபிஆர் முயற்சி செஞ்சு மருத்துவமனைக்கு கொண்டு போன நிலையில சிறுமி ஏற்கனவே இறந்துட்டதா மருத்துவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. இந்த சிறுமிக்கு இதுக்கு முன்னாடி உடல்நல பிரச்சனை எதுவும் இல்லை அப்படின்னும் வெள்ளிக்கிழமை உடல்நிலை சரியில்லாம இருந்ததுனால பள்ளியோட லாபியில இருக்கிற பெஞ்ச்ல அவங்க சரிஞ்சு விழுந்திருக்காங்க அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. பிரீத்திங் ப்ராப்ளம் இருந்ததாகவும் இதை தொடர்ந்து ஆம்புலன்ஸ்ல மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டதாகவும் அங்க அவங்க சிறுமி இறந்துட்டதா கூறப்பட்ட நிலையில போலீசார் சிறுமியோட உடலை பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வச்சு விசாரணையை நடத்தியிருக்காங்க. சிறுமியோட பெற்றோர் மும்பைல வசிக்கிறதாகவும் தன் தாத்தா பாட்டியோட அகமதாபாத்ல இந்த சிறுமி வசிக்கிறதாகவும் விசாரணையில தெரிய வந்திருக்கு. இருந்தாலும் 8 வயது சிறுமி மாரடைப்பால இறந்த இந்த சம்பவம் பலரையுமே சோகத்துல ஆழ்த்தியிருக்கு.